பிரசிடென்ட் இங்கே வருவாருன்னு நினைக்கிறேன். நேற்று இந்த கவி ரெட்டிக்கெல்லாம் கொண்டாட காசு நானே தலைவடுத்தா கொண்டாடுறேன். எல்லாமே டேக்ஸ் பே பண்ணி ஃபுட் சிட்டி டிசிடி இங்கே தான் நாளைக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று செய்ய போகிறேன். வாங்க உள்ளே பார்ப்போம். பாட்டலும் ஆடாமல் இருக்குது, பாடலும் இருக்குது. உங்களோட கொமெண்ட் தானே இப்போ என்ன யாழ்ப்பாணத்தை வாங்குவோன்ற கொமெண்ட் தானே இப்போ மலாலியில் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறேன். பாருங்க எவ்வளோ மாமூட்டி 2 பேரும் கொஞ்சம் 2000 மாமூட்டி வரும். 20-30 பேர் வருவீங்க போல எனக்கு யூடியூப்காரர். உங்களை போல பிள்ளைகளால் நான் எனக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. கொமெண்ட் போடுறவங்களை போலீஸ் வந்தோடனே என்ன வைப்பாங்க தெரியுமா? போத்தல் இல்லையா ஐயா? வணக்கம் வரவங்களை நாங்கள் இப்போ எங்கே வந்தாங்கன்னா ஒரு நெல்வழியில் உள்ள டிசிடி தான் வந்தாங்க. வேறு அந்த தியாகியை சந்திக்க நாளைக்கு மிக பிரமாண்டமான ஒரு உதவி தீவனம் செய்யப்படுற வச்ச மகளில் பிறந்த நாளை முன்னிட்டு பின்னால் பாருங்க எவ்வளோ சாமான் வேறு உப்பு இருக்காங்க, சோப்புகள், மாமூட்டிகள் பாருங்க எவ்வளோ உண்டு. இதான் பாருங்க அவட்ட ஃபுட் சிட்டி டிசிடி இங்கே தான் நாளைக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று செய்ய போகிறேன். வாங்க உள்ளே பார்ப்போம். பாருங்க நாளைக்கு உதவி செய்கிறதுக்கு பாருங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு பாருங்க சல்லைட்டு வரும் அவ்வளோ நல்லா மாய்க்கு முடிச்சிருக்கு பாருங்க. எங்களா பிள்ளைகளை கொப்பு விட்டாங்களெல்லாம் பாருங்க. எங்களா பொம்பை சொல்லலாம் கிடக்கு வேறு பொப்பையை சுத்தாங்க. இங்கே பாருங்க மலை போல் கும்பிச்சிருக்காங்க அம்மா மாமூட்டையை பாருங்க எத்தனை மூட்டையெல்லாம் குறைஞ்சது 10,000 மூட்டைக்கு வரும் போட 10,000 மூட்டை கூட தான் இருக்கு பாருங்க. இந்த பள்ளிய பிள்ளைண்ட உடுப்புகள் இங்கால கொப்பியல் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்குந்தா இங்கெல்லாம் இருக்கும் போட புத்தாங்க கொப்பியல். அது எங்களை இயலாதாக்கள் அந்த பாவிக்கிற அந்த ஃபுல் எல்லாம் இருக்குது. அது எங்களை சோப்பு பாருங்க சோப்பு எவ்வளோ வந்து இப்போ அன்றைக்கு நான்னைக்குன்னு ஒரு 30 பேர் வருவீங்க போல எனக்கு யூடியூப்காரர். அன்னைக்கு ஆனால் உண்டு உங்களை போல பிள்ளைகளால் நான் எனக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. கொமெண்ட் போடுறவங்களை மட்டும் நீங்கள் போடாதீங்க. அந்த ஆள் பார்க்காது, உங்களோட கொமெண்ட்டையும் பார்க்காது, அது துப்பி போட்டு கிடக்கும். அப்போ அந்த ஆளுகளெல்லாம் கணக்கில் எடுத்து அதை மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க. நாளைக்கு வெள்ளன போகணும். நாளைக்கு கூட தம்பி நாளைக்கு ஒரு வேறொரு மலாலியில் பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறேன். நாளைக்கு விளங்கிட்டேன். நாளைக்கு அதாவது அதிகமாக 3 மில்லியன் ருபீஸ் கூட முடியும், 6-7 மில்லியன் ருபீஸ் முடியும். இந்த ஆமி அவையெல்லாம் செய்யணும் எனக்கு. ராணுவம் மலாலியில் ஒரு கிராமத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் கொடுத்து லைப்ரரி மேத்ஸ் கிளாஸ் எல்லாம் உள்ளதுகளை போட்டிருந்தாங்க. முழுதுவே வெயிட் கிராமமே அந்த அதுக்கு இதெல்லாம் தான் நான் முழு 1 பண்ணுறேன். 3 மில்லியனுக்கு என்ன கேட்க நாளைக்கு என்ன கூட உதவி போதுமா அது சக்கா போடு போடும். ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில் எல்லாம் இருக்கு. ஆட்டலும் ஆடலும் இருக்குது, பாடலும் இருக்குது. உங்களோட கொமெண்ட் தானே இப்போ என்ன யாழ்ப்பாணத்தை வாங்குவோன்ற கொமெண்ட் தானே இப்போ ஓடிக்கொண்டு ரன்னிங்கில் போய் கொண்டிருக்கு. ரெண்டிங் ஆயிருக்கு. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க ஐயா? பிரசிடென்ட் இங்கே வருவாருன்னு நினைக்கிறேன். நேற்று இந்த கவிக்கரன் கருணாயக்கன் அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தது ரணிலில். அவர் நீட்டு அடித்து வருவார். அதிகமாக எண்ட் ஆஃப் திஸ் மந்த் வருவார். நான் அதுக்காக நான் இந்தியா போய் அங்கெல்லாம் நிறைய செய்யிருக்கு இந்தியாவில். அதுக்கப்புறம் மலேசியா போகிறோம். மலேசியாவில் கூட ஒரு அனாதை இல்லம் இருக்காங்க. அந்த இல்லத்துக்கு கூட ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கிறேன். பெரிய இடம் நல்ல ஒரு அளவுக்கு காசு எல்லாமே இருக்கிற இடத்துல கூட இப்படி ஒரு இருக்கிறன்றதை கஷ்டமாக இருக்குன்னு நான் போய் அதையும் செய்யத்தான் இருக்கிறேன். தமிழர் பாடல்கள் முகாமில் என்ன செய்ய பிளான்? அதுக்கு அது 220 ஃபேமிலி இருக்காம மேட்டுப்பாளையம் இடத்துல கோயம்புத்தூரில். அப்போ அந்த இதில் போய் எல்லாரையும் கொடுக்க போகிறோம்.
இப்படி தான் பெரிய பொதி இப்படி பண்ணோம், பெரிய டாக் மூட்டை பொதி. அது ஒரு 5000 ரூபாய்க்கு வேணா இந்த சாமான் இந்தியா காசு 2000 ரூபாய்க்கு வேணாலும் இது பின்னாவும் பெரிய பொதி. ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு காணும். வந்து போன தடவையும் போய் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வேலைக்கெல்லாம் கொடுத்தேன் நான் பொதி. அதை விட சென்னையில் உள்ள ஒரு அகதியார் மாவட்டத்திலையும் போய் கொடுத்துட்டு வந்தேன். எத்தனையோ குடும்பங்களுக்கு இதுகள் எல்லாம் கொடுத்து தான் வந்தேன். அதோட உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. அந்த பூண்டாமணி அவங்க பிள்ளைக்கெல்லாம் நான் 1 லட்சம் ரூபா கொடுத்தேன். 1,05,000 ரூபா இந்தியா காசு கொடுத்தேன். இங்கே காசு 4 லட்சம் கொடுத்தேன். நம்ம அங்கோட்டே 1,05,000 ரூபா கொடுத்தேன். அவங்க அப்படி கேட்குறாங்க இப்படி கேட்குறாங்க, அதெல்லாம் கணக்கு எடுக்கிறது சொல்லுங்க. அதனால் கணக்காக எடுக்காப்பேன் அப்படியே சொல்லுங்க. அந்த கணக்கு எடுக்காது. நீங்கள் புதினா சொல்லி விடுங்க. நீங்கள் வந்து யாழ் மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவி வந்து என்னன்னு செய்யணும், இதெல்லாம் நீங்கள் கணக்கு எடுக்க கூடாது. கணக்கு எடுக்க மாட்டேன் செய்கிறதுனால இருக்கிறேன். வேறு யாழ் மக்கள் வந்து கூட தான் நம்பி இருக்கிறாங்க. வந்து நீங்கள் நிறைய உதவி செய்ய வேணும். அதான் இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய பொசிஷன் கிடைச்சேன்டா. எனக்கு எப்படியும் பில்லியன் டாலர் இங்கே தரும். எத்தனையோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நல்ல நேரமாக வந்த நேரத்தில் இலங்கை யாழ்ப்பாண கட்டள தளபதியாக யாழ்ப்பாண மாவட்ட கட்டள தளபதி அவர் தான் இலங்கைக்கு வரப்போகிற கொமாண்டராக உள் இலங்கைக்கு. என்னோட எல்லோரும் நல்லா தானே அது கூட எழுதுவாங்க. இது ராணிக்கு வால் பிடிக்கிறாரு சும்மா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே போய் அதுகளை நிற்கிறது இதுக்களை போய் நிற்கிறது. இப்போ இந்தியா அவையிலோட நிற்கிறதா இருக்கேன். நாங்கள் அங்கேயே அப்போ இருக்க எத்தனையோ உதவி செய்ய நாங்கள் எல்லாம் இருக்கும். அவளுக்கு இல்லை கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு தான் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது இருக்கலாம். ஒவ்வொரு ஓடி கொடுத்தோம். இந்த இரண்டாவோட பால் ஃபேக்ட்ரியும் கட்டி கொடுத்தேன் நான் தானே. இரண்டாவது அதுக்கு எத்தனை மிஷினரி எத்தனை நல்லின மாடுகள் வண்டி கொடுத்தது நதைச்சு பார்க்கறது. நான் ஒன்றும் கலவு இல்லை பொய் இல்லை. எல்லாருக்கும் கஷ்டப்படுறாக்கள் தான் பண்ணி கொடுத்தேன். நான் கண்டபடி மண்டம் பண்ணி கொடுத்தேன். எல்லாருமே என்ன 2 பேரும் தியாகி அமைஞ்சதால் அதை வச்சே இந்த எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இவர் இது என்ன தியாகி என்ன பிரச்சனை தியாகி இவன் மாதிரி இவர் ஒரு தியாகிட்டு ஒன்றும் செய்யலாம். நான் இந்த பாட்டுக்கு இன்றைக்கு 52 53 வருஷம் முடிய நாட்டு இருக்கேன். போய் வருவேன். அப்போ 3 தடவை வந்து போவேன். இப்போ 3 தடவை அங்கே போய் வரேன். கொஞ்சம் அதுக்கும் தெரியும். நான் எல்லாம் அதுக்கும் டேக்ஸ் கட்டுறேன். நான் இப்போ இந்த 1 கோடி ரூபா கட்டுறேன். நான் யாரும் கட்டுறாங்களா? யாரும் கட்டுறாங்களா? 1 கோடி ரூபா காசை வைப்பாங்க. 50 லட்சம் மச்சா 25 லட்சம் அடிப்பாங்க. நான் இல்லை, நான் முழுக்க கட்டுறேன். உங்களுக்கு தர மாட்டேன். எந்த ஒருத்தரையும் கொடுக்க மாட்டேன். நான் இது நீங்கள் பூலாம் பிரச்சனை. நாங்கள் தஜியில் போலீஸாக கூப்பிட்டா போலீஸ் வந்தோடனே என்ன வைப்பாங்க தெரியுமா? போத்தல் இல்லையா ஐயான்னு. மறுபடியும் நான் போத்தல் எடுத்து கொடுக்க மாட்டேன். அதான் போடுங்க வேறேன். நானே